ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிடிடிலேருந்து முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நேற்று ஜிஎன்சி சப் என்கொயரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறப்போ ரெனோவேஷன் முடிஞ்சு சிஆர்ஓ ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்கறதுனால பேர்டனாக இருக்குங்கிறதுனால சப் என்கொயரி ஆஃபீஸ்லேயே ஆஃப்லைனில் ரூம் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹாப்பி நியூஸ். அடுத்து டிடிடி ப்ரெஸ் மீட்டில் ஈஓ இது வரைக்கும் அவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டு என்ன நல்ல விஷயங்கள் செய்தாங்க, அடுத்து என்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. அண்டு முக்கியமான அப்டேட், வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு உண்டானது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 8ஆம் தேதி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி 3 நாட்களுக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கீழ் திருப்பதியில் 8 இடங்களில் 8ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க. அந்த 3 நாளுக்கு உண்டான கோட்டா தீர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் 13ஆம் தேதியிலேருந்து எப்பொழுதும் நம்ம இப்போ எப்படி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அன்னன்னைக்கு வாங்கிக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வைகுண்ட ஏகாதசி துவாதசிக்கு 8ஆம் தேதி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு போய் ஷேர் பண்ணுறேன். தரிசனத்துக்காக வந்திருக்கேன். விஐபி பிரேக் தரிசனம். 2 நாளாக தூங்கவே இல்லை, சாமியை கிட்ட பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. தரிசனம் முடிச்சுட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம், 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நேற்று ஒரு சிலருக்கு 2 மணி நேரமும் ஒரு சிலருக்கு 4 மணி நேரமும் ஆயிருக்கு. டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்தவங்கள இனிமேல் தான் பார்த்து கேட்கணும். ஆனால் தரிசனம் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். கூட்டம் நார்மலாக இருக்குது, வெதர் நார்மலாக இருக்குது. இன்றைக்கி 3 புக்கிங் இருக்குது. 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங், 11 மணிக்கு வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங், அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங். அதில் கூட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸ்பௌஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்கிறாங்க. தரிசனத்துக்கு போனவங்க, பிளட் ரிலேட்டிவ் புக் பண்ணிட்டு போனவங்க அலோவ் பண்ணலை. சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும், மெடிக்கல் இஷ்யூக்கு இல்லை, ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு இல்லை, சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு ஸ்பௌஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணதான் நேற்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை நம்ம பிளட் ரிலேட்டிவ் போகிறோம் அப்படின்னா அட்டெண்டருக்கு ஏஜும் 65 வயசாக இருந்தால் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நான் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ பெட்டர் ஸ்பௌஸாக இருந்தீங்கன்னா ஸ்பௌஸாகவே போட்டுக்கோங்க. ஸ்பௌஸ் அப்படின்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், அந்த மாதிரி ஆக்சுவலாக பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ணுறாங்க தான். பட் நேற்று போகிறவங்க அவங்கள விடலை, அட்டெண்டரை விடலை, அவங்க பிளட் ரிலேட்டிவ் திரும்பி சாமி பார்க்காம வந்துட்டோம், மெயின் பில்கிரி மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க அப்படின்னாங்க. பட் ஒரு 2-3 டேஸ் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறவங்கள்ட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம்டாக ஷேர் பண்ணுறேன். எதுக்கும் புக்கிங் அப்போது பெஸ்ட்டு ஸ்பௌஸாகவே புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கிளாக மெயின் பில்கிரிமாக போனால் கூட பயம் கிடையாது. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். அந்த டோக்கன் தரிசனம் பற்றி டீட்டெயில் வீடியோ தனியாக வீட்டுக்கு போய் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.